எடுத்து கொஞ்சினார்கள். அவருடைய கண்ணத்தில் உட்கார்ந்தார். இது ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தார். அவர் சொன்னார், யார் சொன்னார், குழந்தைகளுக்கு கொஞ்சம் சார் என்னடா நிசரதாசன் உயர்வான பெரிய ஆள், இந்த பிள்ளையை தூக்குறாங்க, கொஞ்சம் முத்தம் தான் இருக்கிறாங்க. அப்புறம் அவர் கேட்கிறார், யார் சொல்றார், நீ ஆசிரியர் அவங்க எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறார். அந்த நேரத்தில் நமக்கு வரலாறு ஆச்சரியமாக 2 குழந்தைகள் 3 அவங்க கேட்கிறார். சிறு குடும்பம் என்பது இஸ்லாமிய கருத்தியல் கிடையாது. நம்மை விதிக்கப்பட்டது. அதை ஒன்றால் உங்களை கொடுத்து விட வேண்டும். நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை அதே விஷயம், நாம் அதை ஊக்கமளிக்கிறோம் என்பதை அதே விஷயம். ஆனால் இஸ்லாமிய குடும்பங்கள், இஸ்லாமிய கருத்தாக்கள் சிறு குடும்பம் என்பது கிடையாது. சிறு குடும்பம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பத்திற்கு எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள். விழிகட்டி இருக்கிறது அபாஷனாக குழந்தை, இந்த குழந்தையை கொண்டு கூட நான் பெருமைப்பேன். அது ஒரு நம்பராக, அது ஒரு எண்ணிக்கை. 15 ஒரு 16 4 குழந்தைகள் ஒரு விழிகட்டி, ஒரு அபாஷன் 5 குழந்தைகள் அப்படின்னு விசரதாசன் கணக்கில் எடுத்துக்கொண்டு என் சமூகம் உயர்வாக இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது என்று நான் பெருமைப்படுகிறேன் என்று நான் விசரதாசன். அதனால் சிறு குடும்பம் என்பது ஒரு மாயம். அது மீது திரிக்கப்பட்ட கருத்து. நாங்கள் நமக்கு சொன்னாங்க இல்லையா, நாங்கள் நமக்கு ஒருவர் கொஞ்ச நாள் போனோம், நானே இருவர் நமக்கு எதற்கு ஒருவர் கேட்டால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த கருத்தாக்கத்தை திரும்ப திணிக்கிறார்கள். பல்வேறு வகையான ஒரு மறைமுகமான போர் இந்த சமூகத்தில் விதிக்கப்படுகிறது. அதனால சிறு குடும்பம் என்கிற வாயை அமைச்சிக் கொள்வது. அப்போ அந்த அப்புறம் சொல்றாரு, 10 குழந்தைகள் இருக்கிறது, ஒரு குழந்தையை கூட நான் கொஞ்சியதில்லை என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு இரக்கம் இல்லை என்று சொன்னால் அதற்கு நான் என்ன செய்வேன்? ஒரு வெளிப்பாடு. இன்னைக்கு சைக்கால் உளவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க, உங்களுக்கு கண்ணெஞ்சம் இருந்தால் நீங்கள் ஏழைகள் சிறு குழந்தைகளுடைய தலையை தடவி என்று சொல்றாங்க. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாங்க, அனாதைகளுடைய தலையை தடவி கொள்ளுங்கள், ஈரம் சுரக்கும். இந்த தொடுதலில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது. அல்லது முசாஃபஹா, முஆனகா. முசாஃபஹா என்று சொன்னால் 2 கைகளும் இணைந்து கொள்ளும். அது ஒரு கையை மாற்றம். சஹாபாக்கள் சொல்றாங்க, என்னுடைய கைகள் 2 கைகளும் கைகளுக்கு இடையிலே விசரதாசனுடைய கை இருந்தது பட்டை விட வெற்றியாக இருந்தது. நாங்கள் ஒருபோதும் அவர்களாக கையை எடுத்துக் கொள்ளவில்லை. அது ஒரு சூழ்நிலை. நமக்கு ரொம்ப வேண்டாம் கை உதவணும் இல்லையா, அவரை வரைக்கும் உடம்பு இதே வேண்டாம் தொடர்ச்சி அது அதே அவருக்கு கூட எனக்கு
உடல் சூடு அளவு நேரம் இல்லையா, அதற்குள்ளாக ஒன்றை சுட்டுகிறது. எவ்வளவு விஷயங்கள் தனிமையில் வாழ்வில் ஒரு வாய்ப்பு 3வது நாள் அல்லது அதற்கு மேற்பட்ட நாட்களில் 10வது நாட்களில் 10வது நாட்களில் அது வெளிக்கிளம்பும் போதுதான் உடலை வெடிக்க செய்து மண்ணோடு மண்ணாக கல்வி 10 வகையான வாய்ப்பு உடலிலே. அவன் இறந்து போனவர்களை கேட்க செய்ய முடியாது என்று சொன்னார். உண்மையிலே யாராலும் கேட்க செய்ய முடியாது. உயிருள்ள ஆனவர்கள் கேட்க முடியுமா? முடியாது. அடுத்து தொடர்ந்து அல்ல சொல்கிறார், இதாவல்ல உறுதி அவர்கள் உங்களுக்கு சத்தங்களை கேட்காமல் திரும்பி போனால் அவர்களும் உங்கள் கேட்க முடியாது.